டேய் மகனே, எப்படியோ 12வது படிச்சு முடிச்சிட்டேன். இப்போ மேற்கொண்டு என்ன படிக்கலான்னு இருக்கப்பா? இதுக்கு மேலே நான் எதுவும் படிக்கலப்பா. எப்படியும் படிப்பு முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு 4 காசு மாதிரி தான் போகிறேன். நான் இப்பயே வேலைக்கு போகிறேன். யாரோ கதவு தட்டுறாங்க, யாருன்னு போய் பார். சரிங்கப்பா. சொல்லுங்க, யார் நீங்க? நான் தான் படிப்பறிவு. நான் தான் பணம். நான் தான் மரியாதை. சொல்லுங்க, இதுல யார் உங்களுக்கு வேணும்? சரி இருங்க, அப்பா கேட்டு வரேன். பா, யாருப்பா? வெளியில படிப்பறிவு, பணம், மரியாதை 3 பேர் இருக்கிறாங்கப்பா. யார் வேணும் கேட்குறாங்க. நீ என்ன பண்ணு, அதுல படிப்பறிவு மட்டும் உள்ள கூட்டணும் வா. சரிப்பா. படிப்பறிவு நீங்க மட்டும் உள்ளாங்க. படிப்பறிவு நான் உங்களை மட்டும் தான் வர சொன்னேன். கூட இதுக்கு 2 பேர் வந்தாங்க. படிப்பறிவு எங்க இருக்கோ பணம்னா கூடவே இருக்கு. படிப்பறிவும் பணமும் எங்க இருக்கோ மரியாதை தானா அங்க இருக்கும். பா, நீங்க படிப்பறிவு மட்டும் தான் கூப்பிட்டீங்க, கூட பணமும் மரியாதையும் சேர்ந்து வந்துட்டுருக்காங்கப்பா. இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது கண்ணா? கல்வின்ற ஆயுதம் உங்ககிட்ட இருந்தாலே போதும், பணமும் மரியாதையும் பின்னாடி தானா வரும். இப்போ இருக்கிற இளைஞர்கள் இதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும், எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் தாண்டி போயினே இருக்கலாம்.